வாழ்க அன்புடன். இன்று மிக முக்கியமான மற்றொரு விடயத்திற்கான பயிற்சி. நம்மளுடைய ஆழ்மனம் சொல்லக்கூடிய தகவல்கள், சமிக்கைகளை நாம் கேட்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றோமா என்பது குறித்த ஒரு பதிவு. நம்முடைய ஆழ்மனம் நம்மிடம் எப்பொழுதுமே இதை செய்யலாம், செய்யக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கும். ஆனால் நாம் அதை கேட்பதே இல்லை. நாம் அதன் மீது ஒரு நம்பிக்கையை வைப்பதில்லை. சில நேரங்களில் நம்மளுடைய மனதிற்கு ஆத்மார்த்தமாக தோன்றும், இந்த முடிவை நாம் எடுக்க வேண்டாம், இதை எடுத்தால் இதனால் இவ்வளவு பெரிய சங்கடங்கள் உருவாகும் என்ற ஒரு விடயம் நமக்குள் உருவாகும். அப்படி எனில் என்ன அர்த்தம்? அதை நாம் செய்யாமல் விடணும்னு அர்த்தம். ஆனால் நாம் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, அதை நம்மளுடைய கருத்திலேயே நாம் வச்சுக்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய ஆழ்மனது சொல்லக்கூடிய விடயங்களை நாம் கேட்கறதே இல்லை. அப்போ நம்மளுடைய ஆழ்மனது என்ன சொல்கிறது, நம்முடைய ஆழ்மனது என்ன சொல்கிறது, இந்த ஆழ்மனதை வைத்து நாம் சரியாக புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். ஏனெனில் இந்த உலகத்தில் நாம் பிறக்கின்ற பொழுதே நம்முடைய ஆழ்மனதும் நமது ஆன்மாவும் சேர்ந்தே இந்த உலகத்தில் பிறப்பெடுக்கின்றது. அந்த ஆழ்மனதில் நாம் பல பிறவிகளாக இதுவரை நாம் எடுத்த அத்துணை பிறவிகளின் பதிவுகளும், நாம் நடந்து கொண்ட அத்துணை முறைகளும் அதில் பதிவாகியிருக்கும். அதனுடைய பதிவுகளுடைய அடிப்படையில் நம்மிடம் ஒரு ஆன்மாவானது, நமக்கு வழிகாட்டிய ஆன்மாவானது நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கும். அதோடு நம்முடைய ஆழ்மனதும் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கும். ஆனால் நாம் அந்த ஆழ்மனதினுடைய குரலை கேட்பதே கிடையாது. அது கொடுக்கக்கூடிய சமிக்கைகளை நம்ம கண்டுகொள்கிறதே இல்லை. அப்படி அந்த ஆழ்மனதினுடைய சமிக்கைகளை நாம் கேட்டு, அது சொல்கிறத கேட்டு நாம் நடந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முடிவுகள் சரியாக இருக்கும். நாம் துணிச்சலாக எந்த முடிவையும் எடுக்கலாம். நீங்கள் எடுக்கிற முடிவு ஒவ்வொன்றும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விடயங்கள்லையும் உங்களுடைய ஆழ்மனசு அதுக்கு உறுதுணையாக இருக்குதா, அது உங்களுக்கு உணர்த்துதா, இதை செய்யலான்னு சொல்லுதா அல்லது செய்யக்கூடாதுன்னு அது சொல்லுதா என்பதை கவனமாக நீங்கள் கேட்டு அதை பின்பற்ற தயாராகிவிட்டால் உங்களுடைய ஆழ்மனம் உங்களை வழிநடத்துகிறது. அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே வெற்றியாகவே மாறும். யார் ஒருத்தருக்கு அந்த ஆழ்மனதினுடைய குரல் கேட்கிறதோ அவர்கள் மிக சிறப்பாக அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். ஏனெனில் ஆழ்மனம் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. ஆழ்மனம் அவர்களை சரியாக வழி நடத்துகிறது என்றே நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த ஆழ்மனதை நமதாக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக, நமதாக்கக்கூடியதாக நாம் இதை வைத்திருக்கின்றோம். இன்றைய தினம் எப்படி துணிவு என்பது மனதை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதோ, அந்த மனமானது ஆழ்மனதை சார்ந்தது, ஆழ்மனதை முற்றிலுமாக சார்ந்தது. ஏனெனில் ஆழ்மனம் மட்டுமே நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஆழ்மனமே பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு மனமாக இருக்கும். எனவே அந்த ஆழ்மனதின் சமிக்கைகள் என்பது சில நேரங்களில் நாம் எங்காவது செல்கின்ற பொழுது வங்கிகளை காண்கிறோம் என்றால் நாம் பணத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று அர்த்தம். அல்லது சில நேரங்களில் அவசர ஊர்திகள் நம்மை கடந்து செல்வதை கண்டால் நாம் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக நன்றி சொல்ல வேண்டும் என்று நமக்கு அந்த பிரபஞ்சம் உணர்த்துகிறது. அப்பொழுதெல்லாம் நாம் ஏனெனில் நாம் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நன்றி சொல்கிறத மறந்துடுறோம். அப்போ சில சமிக்கைகள் மூலமாக இந்த ஆழ்மனசு நம்மக்கிட்ட அந்த நன்றியை சொல்ல வைக்கிது. ஆனால் நம்ம அதை கூட அப்பயும் நினைவில் வச்சுக்கிறது இல்லை. எனவே அதற்கான ஒரு சமிக்கைகளாக நீங்கள் அதையெல்லாம் பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஆழ்மனசு நமக்கு சில அறிவுறுத்தல்களை எப்பயுமே கொடுத்துட்டே இருக்குது. அந்த அறிவுறுத்தல்களின்படி நாம் அதுக்கெல்லாம் நன்றி சொல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆழ்மனசையோடு நாம் பேசவும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய ஆழ்மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்மளால் எளிதாக கேட்கவும் முடியுது. அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே இந்த ஆழ்மனதனுடைய ஒளியையும் அதனுடைய மொழியையும் கேட்க தயாராக இருங்கள். அது என்ன சொல்லுது, எப்படி சொல்லுது, எந்த விதமான சூழல்களோடு, எந்த விதமான செயல்பாடுகளோடு அது உங்ககிட்ட சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதையே உங்களுடைய வாழ்க்கையாக, உங்களுடைய ஒரு அற்புதமான வெற்றிகரமான வாழ்க்கையை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா நீங்கள் எடுக்க போகிற எல்லா முடிவுகளுமே நம்ம வெளிமனதை வச்சு முடிவெடுத்தீங்க அப்படின்னா சில வெற்றிகள் பெற வேண்டியவற்றை அது வேண்டான்னு சொல்லும். அப்போ அதனால் விட்டுருவீங்க. அப்போ அந்த வெற்றியை தவற விட்டுருவீங்க. சில நேரங்களில் நீங்கள் வெற்றி பெற முடியாத ஒரு விடயத்தை உங்களுடைய வெளிமனசு உற்சாகப்படுத்தும். நீங்கள் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தும். ஆனால் ஆழ்மனசு பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ அது வேணாம், ஒரு நல்லது இல்லாத மாதிரி அது ஃபீல் பண்ணும், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும். அப்போ அதை கேட்டு நம்ம செயல்பட்டோம்னா அந்த இடத்துல அதை தவிர்த்துட்டு நமக்கு எது தேவையோ அதை நம்ம பிடிக்கக்கூடிய நபராக மாறிடுவோம். ஸோ அதை சார்ந்த நபராக நம்ம மாறிடுவோம். எனவே அதற்கான ஒரு பயிற்சி தான் உங்களுடைய ஆழ்மனதோடு இருக்கக்கூடிய அந்த விடயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆழ்மனம் உங்களுக்கு தரக்கூடிய சமிக்கைகளை நீங்கள் கற்றுக்கோங்க. அந்த சமிக்கைகளின் மூலமாக உங்களுடைய ஆழ்மனதினுடைய
ஒலியையும் நீங்கள் கேட்க கற்றுக்கிட்டிங்கன்னா அதை வைத்தே நீங்கள் உங்களுடைய முடிவுகளையும் உங்களுடைய செயல்களையும் நீங்கள் உங்களால் உருவாக்கிக்க முடியும். உங்களுடைய அந்த துணிவு என்பதற்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்கும். அந்த துணிவை நீங்கள் பலப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா துணிவுங்கிறது மனதை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த மனதில் இந்த ஆழ்மனம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையின் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். அப்போ ஆழ்மனசில் நீங்கள் எப்படி அது சொல்கிறத கேட்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையானதை பதிவு செய்யவும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தேவையான எல்லா விடயத்தையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான ஒரு விடயம்தான் இன்றைய ஒரு பயிற்சியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்மனம் குறித்த நன்றி உணர்தலை வெளிப்படுத்துங்கள். ஆழ்மனம் குறித்து அது கொடுக்கக்கூடிய சமிக்கைகளை நீங்கள் உங்களது மனதில் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கான நன்றி உணர்வையும் வெளிப்படுத்துங்கள். நன்றி. உங்கள் மணிவண்ணன்.